என்னது கிராம்ஃபோர்ஸ்ல இந்தியாவா? நேத்து கிராம்ஃபோர்ஸ்ல வேலண்டைன்ஸ் ஃபெஸ்ட்ன்னு ஒரு ஈவென்ட் நடந்துச்சு. எனக்கு முன்னாடியே தெரியும் லைக் ஹவ் தே ஆர்கனைஸ் திஸ் ஈவென்ட் அண்ட் ஹவ் தே பிளான் ஃபார் திஸ். ஸோ ஐ ஹாவ் அ விஷுவலைசேஷன் ஆஃப் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட ஃபேவரட் என்னன்னா இந்த ஃப்ளாக் பரேடு தான். மோர் தென் 80 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து பீப்புள் கிராம்ஃபோர்ஸில் இருந்திருக்காங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளாக்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாரும் சில்ட்ரனோட நடந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்னென்னா யார் இந்தியன் ஃப்ளாக் வச்சுருக்காங்கன்ற பார்க்குறதுல ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். ஃபைனலாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். And the kids put all of those flags in one large display and it was like beautiful. There are so many stalls and activities planned. நான் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதான் நமக்கு நல்லா வருமே. என் பையனோட சேர்ந்து இந்தியன் ஃப்ளாகை நானும் கலர் பண்ணி இப்படி மாட்டிட்டு இருந்தேன். The school children performed the choirs. It reminded me of my school prayers. There was a dance performance from Thailand also. This is the first time I'm seeing this kind of dance and it was good to see. There are so many food stalls and we also prepared to sell Indian food. ஒரு பின் குறிப்பு, நான் எதுவுமே குக் பண்ணலை, என் ஹஸ்பண்டும் ஃப்ரெண்ட்ஸும் தான் குக் பண்ணாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐடியா எதுவும் இல்லை விற்குமா என்னென்னு. ஆனால் கடைசியில் எல்லாமே விற்றுருச்சு. எங்களுக்கு கூட சாப்பிட கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே தனியாக இருக்கறனால இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் பீப்புளை பார்க்குறது, அவங்களோட பேசிக்கிறது, கனெக்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டே.